மைனே நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் தலைவர், நீ பொதுச் செயலாளர், ஒருத்தரும் கட்சியில் போஸ்ட் கொடுக்கக்கூடாது, எவனாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டால் கட்டங்கட்டி உஸ். இதுதான் திமுகவுக்கான எழுதப்பட்ட டைலாக் தான் இது. திமுக எப்போவுமே ஆக்சிடென்ட்டால தான் பவருக்கு வருது. டிஎம்கே டைரக்டாக பிஜேபி கிட்ட அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட்டுக்கும். பட் ஆனால் பூச்சாண்டி காமிப்பாங்க, பிஜேபி வந்துடும். பிஜேபி உள்ளே கூட்டு வந்து யாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள? திமுகவின் அகில இந்திய தலைவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள். பேராசிரியர் கா அன்பழகன் இருக்கப்போ அவரை போய் முதல்வர்களை பார்ப்பாங்க, ஏன்னா அவர் பொருளாளர் இருப்பார். அப்போ அந்த ஹயார்கி இருந்துச்சு பார்ட்டிக்குள்ள. இன்னைக்கு என்ன நடக்குது? குறிஞ்சி இல்லத்தில் போய் ஐயா கே நேரு பார்க்குறாரு, இவர் 40 வருஷம் கட்சிக்காரு. இதை விட பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் வந்து குறிஞ்சி இல்லத்துக்கு போய் பார்க்குறாரு. இது இப்போ வந்து இதுதான் ப்ரூட்டல் நெப்போட்டிசம்ங்கிறது. டிஎம்கே வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி, டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட சொத்து. ஒரு எம்ஜிஆரா திரு விஜயை பார்க்கலாமா? புரட்சித் தலைவரின் கொள்கைகளை, ஜனநாயக கோட்பாடுகளை, மக்கள் நல திட்டங்களை, புரட்சித் தலைவரின் லீகசியை பார்க்குறோம். அதனால தான் அதிமுக நீங்கள் விமர்சிக்கிறது இல்லையோ? அண்ணா சாலை பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காண்டி உங்களுக்கு இவ்வளோ திமுக பாஸ் ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. பாஸ் ஆகல ஒரு இல்லை தொடர்ந்து எப்படி சிலர் இருக்காங்க அரசியல் கட்சி நடத்துறது, பிரஸ் மீட் தர்றதுக்கு. ஓகே, அவங்களுக்கு காலையிலையும் சாயங்காலமும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் வேலை. அதுதான் அதே நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஏத்துக்கல. எல்லா விஷயமே அவர் திட்டுறது கிடையாது, எல்லா விஷயமே அவர் விமர்சனம் பண்ணாரு. நான் சொல்றத கேளுங்க. ஒரு சில விஷயங்களை ஏத்துக்கறாங்க. நான் என்ன ஏத்துக்கறாங்க? ஒருத்தர் ஏத்துக்கிட்ட மாதிரி பேசுறது, அங்கிட்டு போய் திட்டுறது. இந்த அப்பா சித்தப்பா மாமான்னு கதை விடுறதெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஒரு நாள் அப்பாங்கிறாங்க, இன்னொரு நாள் வந்து திமுக மாதிரி கொலை பண்ணல பொறுப்புக்காண்டி. தாக்கி எப்படி செத்தாரு?